எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு எறா குழம்பு செய்ய போகிறேன். எறா குழம்பு எப்படி செய்யலான்றதை காமிக்கிறேன். நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு 10-12 சின்ன வெங்காயம் எடுத்து அதை ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் ஒரு 2-10 தேங்காய் சின்னதாக அரைஞ்சி வச்சுக்கிட்டேன். ஒரு 2 கத்திரிக்காய், உங்களுக்கு இஞ்சி எவ்வளோ அளவுன்னு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இஞ்சி துண்டு, சின்ன துண்டு இவ்வளோ, பூண்டு 7-8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இது இல்லாமல் மாங்காய் எடுத்திருக்கேன். இது கூட மெயினான ஹீரோவே இவர் தான். ஏன்னா எறாவை வச்சு எறா குழம்பு செய்ய போகிறோம். ஸோ பெரிய எறா இது. நான் இதை எப்படி ஆஞ்சிருக்குன்றது பக்கத்தில் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். உங்களுக்கு இன்றைக்கி நான் எறா குழம்பு செஞ்சு காமிக்கிறேன். இது பெரிய பெரிய எறா. ஆக்சுவலாக எறா தொக்கு பண்ணணும்னு நினச்சேன். சின்ன எறா தான் தொக்குக்கெலாம் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒன்று பிரியாணி பண்ணிடலாம், இல்லைன்னா அந்த சிக்கன் 65 மாதிரி கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் எறா குழம்பு இதுதான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இது நல்லா ஃபஸ்ட்டு ஒரு 2 வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது என்ன காமிக்கிறேன்னா, நிறைய பேர் இதை தோல் எடுத்துகிட்டு வந்தால் கூட இது மேலே இதுலேயும் அழுக்கு இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, அதுக்காக தான் காமிக்கிறேன். தெரியுதா பாருங்கள். க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்தாலும் இந்த அழுக்கையும் எடுக்கணும் இதில் எறால. அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கும். ரெண்டு பக்கமும் இதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதை அந்த மேலே இருக்கிறத கூட க்ளீன் பண்ணிடலாம். இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறது லேட் ஆகிடும். இது மேலேயே வரும் பாருங்கள். இதில் க்ளீனாக இருக்குது. தெரியுது பாருங்கள். இந்த கருப்பாக இருக்குது பாருங்கள், நரம்பு மாதிரி. இந்த அழுக்கு எடுத்துடணும் பாருங்கள். எடுத்துட்டு 2 சைடுமே வரும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சட்டியில் எறா குழம்பு வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். சட்டி ரொம்ப பெருசாக தான் இருக்குல்ல. எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த தேங்காய் கடைசியாக அரைச்சிக்கலாம். நான் இதில் புளி ஊற்றலை, ஏன்னா மாங்காய் கொஞ்சம் நிறைய போடுறதுனால. தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். ஸோ அதனால் புளி ஊற்றலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் கூட ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டுக்கினேன். கொஞ்சம் கறிவேப்பிலை. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். உங்களுக்கு தக்காளி நான் 2 தக்காளி போட்டேன். வேணுன்றவங்க கொஞ்சமாக அதில் புளி சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க. கடைசியாக எனக்கு இதில் புளி வேண்டான்றதுக்காக நான் தக்காளியும் மாங்காவும் எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. அதேமாதிரி காயிலையும் முருங்கைக்காய் சேர்க்கலாம் அந்த எறா குழம்புக்கு. ஸோ இந்த கிளைமேட் நல்லா இருக்காது இல்லையா, கசப்பாக இருக்கணும்னு அது சேர்க்கலை. கத்திரிக்காய், மாங்காய், எறா போட்டு இதுவே நல்லா இருக்கும்ன்றதுக்காக டேஸ்ட்டாக இருக்கும். எறா கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கடைசியாக போடலான்றாங்க. கடைசியாக போட்டிங்கன்னா அது வேகாது. அந்த எறா அது ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நம்ம போட்டு ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா மசாலாவோட அது நல்லா ஊறி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ நீங்கள் தக்காளி இந்த மசாலா ஐட்டம் போட்டோடனே இறா போட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு மிளகாய்த்தூள் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா தேங்காய் ஒரு 10 எக்ஸ்ட்ரா ஆக்கிக்கோங்க, அதில் சேர்த்துக்கோங்க. இதுவும் எண்ணெயிலே எல்லாமே நீங்கள் எல்லாமே எண்ணெயிலே போட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க, வதக்கிட்டதுக்கப்புறம். அப்போதான் உங்களுக்கு அந்த கலரு ருசி எல்லாமே சூப்பராக இருக்கும். இல்லைன்னா அந்த மிளகாய்த்தூள் ஸ்மெல் வரும். தண்ணியும் உங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேவையானது. குழம்பு ஜாஸ்தி வேணும்னா அதுதான் நான் சொன்னது, மிளகாய் பொடி நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்படி இருக்குது பாருங்க, சட்டியில் அது மண்சட்டியில் வச்சா நல்ல மனம் தெரியுங்களா. இது வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மாங்காய் போட்டுக்கலாம். ஏன்னா மாங்காய் உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். ஸோ கடைசியாக நல்லா கொதி வந்து எண்ணெய்லாம் நல்லா திரண்டி வந்ததுக்கப்புறம் மாங்காய் போட்டு அது சும்மா ஒரு கொதி விட்டுட்டு தேங்காவை எடுத்து கடைசியாக ஊற்றி இறக்கிட வேண்டியதான். எறா மாங்காய் குழம்பு நல்லா இருக்குது பாருங்க. அது ஒரு கொதியிலே மாங்காய் உங்களுக்கு சீக்கிரம் அந்த சூட்டிலே வெந்துடும். கடைசியாக தேங்காவை எடுத்து அரைச்சி ஊற்றிடுங்க, அவ்வளோதான். சில பேர் சோம்பும் சேர்த்துப்பாங்க தேங்காயில், நம்ம இஷ்டம் தான். வேணும்னா அது இன்னும் கொஞ்சம் மணமாக வேணும்னா கொஞ்சம் சோம்பும் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் வெறும் தேங்காய் தான் அரைச்சி ஊற்றினேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சோம்பு தாளிச்சிட்டோம் இல்லையா, அவ்வளோதாங்க. சூப்பராக வந்துடுச்சு கொதி. நான் பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.